கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட வேதத்தில் ஒரு முக்கியமான ஒரு ராஜாவை குறித்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், அவர் ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ராஜ்யபாரம் செய்ததான ராஜா. அவருடைய பெயர் சாலமோன். சாலமோனுக்கு தாவீதுக்கு அப்புறம் இந்த ராஜ்யபாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவனை நோக்கி அவர் கேட்டார். வேறு எந்த இதுவுமே கேட்கலை. அவர் கேட்டதெல்லாம், இந்த ஜனங்களை ஞானமாய் வழி நடத்துவதற்கு எனக்கு நல்ல ஞானத்தை தர வேண்டும் என்று கேட்கிறார். உலகத்தில் எவ்வளோ பேர்லாம் இருக்கிறாங்க, அவங்க இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் கேட்கறதில்ல. ஹவு டு ரூல் த பீப்புள், ஹவு டு ஜட்ஜ் த பீப்புள் என்று யாருமே கேட்கறது கிடையாது. எனக்கு தெரியும், நானே பார்த்துப்பேன், எனக்கு எல்லாமே புரியும் அப்படின்ட்டு. ஆனால் சாலமோனுடைய ராஜாவில் பார்த்தீங்கன்னாக்கா மிக அழகாக அவர் என்ன கேட்குறார் தேவனிடத்தில். வசனத்தை படிக்கிறேன். அவர் என்ன சொல்லுதுன்னா, சாலமோனை நாளெல்லாம் பார்க்கின்ற வேளையில், ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை எனதென்று வகையிருக்கவும் அடியானுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாக இருக்கிற இந்த ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்று கேட்குறோம். இது ஒரு நல்ல அருமையான ஒரு கேள்வி. நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவ ஞானம் மிக மிக அவசியம். தேவன் கொடுத்தாரா? நிச்சயமாய் கொடுத்தார். அவர் என்ன கொடுத்தார் பாருங்கள். உன் வார்த்தையின்படியே செய்தேன். 12வது வசனத்தில், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை என்று மிக தெளிவாக சொல்லிவிட்டார். அதோடு கூட சொல்லும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். அவன் கேட்டது ஞானம் மட்டும்தான், ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா மனோவிருத்தியெல்லாம் கொடுத்தார் என்று பார்க்குறோம். நீங்களும் நானும் கூட இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு நல்ல ஞானத்தை தாருமையா, எந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும் இருந்தாலும் எனக்கு வேண்டியதான நல்ல ஒரு ஞானத்தை தாங்கய்யா, அறிவு எனக்கு இருக்கிறதையா, நான் ஒரு படிச்சிருக்கிறேன், பெரிய இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், ஐடி படிச்சிருக்கிறேன், எதுவாக இருந்தாலும் கூட நீர் உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும் என்று நாம் அவரிடத்தில் கேட்போம் என்று சொன்னால், சாலமோனுக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கும் கொடுப்பார். ஒருவேளை சாலமோனைப் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சாலமோனுக்கு கொடுத்ததை போலவே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, சாலமோனுக்கு அவன் கேட்ட ஞானத்தை நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரே, நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளை சரியான வகையில் எடுக்க ஆண்டவரே புத்தி அறிவு இருந்தாலும் கூட ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஞானமாய் நடக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம்.